10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். ஒவ்வொரு IPL சீசனுக்கு முன்பும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களின் மனதில் எழும் ஒரே கேள்வி, மகேந்திர சிங் தோனி அடுத்த சீசனில் விளையாடுவாரா என்பதுதான். 2020ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றதிலிருந்து இந்த கேள்வி ஒரு மரபாகவே மாறிவிட்டது. 2026ஆம் ஆண்டுக்கான வீரர்கள் ஏலம் மற்றும் தக்கவைப்பு பட்டியல் வெளியாகும் நிலையில் இந்த கேள்வி மீண்டும் வலுப்பெற்றது. தோனி தனது 44வது பிறந்த நாளை சமீபத்தில் கொண்டாடினார். தற்போது IPL வரலாற்றில் விளையாடும் வீரர்களில் இவரே வயதில் மூத்தவர். ஒட்டுமொத்தமாக IPL வரலாற்றில் விளையாடிய வீரர்களில் 3வது வயதான வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். கடந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஏற்பட்ட பின்னடைவு தோனியின் எதிர்காலம் குறித்த விவாதங்களை மேலும் தீவிரப்படுத்தியது. வழக்கமான கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக விலகியதால் தோனி பெரும்பாலான போட்டிகளுக்கு தலைமை தாங்கினார். 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற அணி முதல் முறையாக புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்தது. அணிகள் தங்கள் தக்கவைக்கப்பட்ட வீரர்களின் பட்டியலை அறிவிக்க இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி காசி விஸ்வநாதன் தோனியின் நிலை குறித்து உறுதிப்படுத்தியுள்ளார். தோனி ஓய்வு பெற முடிவு செய்தால் அவர் விடுவிக்கப்பட்ட வீரர்கள் பட்டியலில் இடம்பெறுவார் என்பது அனைவரும் அறிந்ததே. அவ்வாறு செய்தால் அணிக்கு சம்பள வரம்பில் கூடுதல் நிதி கிடைக்கும். ஏலப் பணப்பையில் கூடுதல் தொகை சேரும். இது தோனிக்கு ஒரு மாற்று வீரரை கண்டறிய உதவும். ஆனால் காசி விஸ்வநாதன் தோனி 2024 IPL சீசனில் விளையாடுவார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். புரோவோக் லைஃப் ஸ்டைல் உடனான ஒரு உரையாடலில் ஒரு குழந்தை தோனி ஓய்வு பெறுவாரா என்று கேட்டபோது காசி விஸ்வநாதன், இல்லை, அவர் இந்த IPL சீசனில் ஓய்வு பெறவில்லை என்று பதிலளித்தார். இது ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தோனி எப்போது ஓய்வு பெறுவார் என்ற கேள்விக்கு நான் அவரிடம் கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று காசி விஸ்வநாதன் நகைச்சுவையாக பதிலளித்தார். இது தோனியின் நீண்டகால பயணத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிறது. தோனியின் நிலை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நவம்பர் 15ஆம் தேதிதான் வெளியாகும் என்றாலும் 2025 IPL சீசன் முடிவடைந்த பிறகு அவர் தனது எதிர்காலம் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஏலத்திற்கு நெருக்கமான நேரத்தில் தனது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து முடிவெடுப்பதாக அவர் கூறியிருந்தார். அது சூழ்நிலையை பொறுத்தது. நான் மீண்டும் அதே விஷயத்தை சொல்வேன். முடிவெடுக்க எனக்கு 4 அல்லது 5 மாதங்கள் உள்ளன. என்ன செய்ய வேண்டும் என்று அவசரமாக முடிவெடுக்க வேண்டியதில்லை. நான் முடித்துவிட்டேன் என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நான் மீண்டும் வருகிறேன் என்றும் சொல்லவில்லை. முடிவெடுக்க எனக்கு நேரம் என்ற ஆடம்பரம் உள்ளது. அது இருக்கும்போது அதை பற்றி யோசித்து முடிவெடுப்பதில் என்ன தவறு? ஒவ்வொரு ஆண்டும் 15% கூடுதல் முயற்சி தேவைப்படுகிறது. உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். இது உயர்மட்ட கிரிக்கெட் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது ஒரு தொழில்முறை கிரிக்கெட். நீங்கள் உங்கள் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று ஹர்ஷா போக்லேவுடனான ஒரு உரையாடலில் தோனி குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்துக்களுக்குப் பிறகு அவர் தனது விளையாடும் எதிர்காலம் குறித்து மௌனம் காத்து வந்தார். காசி விஸ்வநாதனின் இந்த அறிவிப்பு கோடிக்கணக்கான தோனி ரசிகர்களுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆதரவாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டச் செய்தியாகும். தோனியின் தலைமை பண்பு, அவரது அனுபவம் மற்றும் நெருக்கடியான தருணங்களில் அவர் எடுக்கும் முடிவுகள் அணிக்கு எப்போதும் ஒரு பலமாகவே இருந்துள்ளன.
கடந்த சீசனில் அணிக்கு ஏற்பட்ட பின்னடைவு தோனியின் வழிகாட்டுதலின் அவசியத்தை மேலும் உணர்த்தியது. அவரது இருப்பு இளம் வீரர்களுக்கு உத்வேகத்தையும் களத்தில் ஒரு அமைதியான சூழலையும் உருவாக்கும். இது அணியின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்தும். தோனி களத்தில் இருக்கும் வரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் உண்டு. அவரது பேட்டிங், விக்கெட் கீப்பிங் மற்றும் கேப்டன்சி என அனைத்தும் அணிக்கு இன்றியமையாதவை. அவரது தொடர்ச்சியான பங்களிப்பு அணியின் வெற்றிக்கு மிக முக்கியமானது. தோனியின் தொடர்ச்சியான இருப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் எதிர்கால திட்டமிடலுக்கு ஒரு தெளிவான பாதையை வகுக்கிறது. அவர் அணியில் இருக்கும் வரை அணி நிர்வாகம் ஒரு வலுவான அடித்தளத்துடன் செயல்பட முடியும். இது அடுத்த தலைமுறை வீரர்களை வளர்ப்பதற்கும் உதவும். தோனி போன்ற ஒரு ஜாம்பவான் வீரர் களத்தில் மட்டுமல்லாமல் ஆடை மாற்றும் அறையிலும் ஒரு வழிகாட்டியாக செயல்படுவார். அவரது அனுபவமும் ஞானமும் இளம் வீரர்களுக்கு விலைமதிப்பற்ற பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இது அணியின் நீண்டகால வளர்ச்சிக்கு உதவும். இந்த அறிவிப்பு IPL 20 சீசனை நோக்கிய எதிர்பார்ப்புகளை மேலும் அதிகரித்துள்ளது. தோனி மீண்டும் களத்தில் இறங்குவதைக் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அவரது ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு அசைவும் ஒரு கொண்டாட்டமாகவே அமையும். தோனியின் இந்த முடிவு அவரது கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறது. அவரது உடல்நிலை சவால்களை எதிர்கொண்டு தொடர்ந்து உயர்மட்ட கிரிக்கெட்டில் விளையாட அவர் எடுக்கும் முயற்சி பாராட்டத்தக்கது. இது அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டின் மீதான காதலையும் காட்டுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. தோனியின் தலைமையில் மீண்டும் ஒருமுறை கோப்பையை வெல்லும் கனவை நனவாக்க அவர்கள் முயற்சிப்பார்கள். ரசிகர்களின் ஆதரவும் தோனியின் வழிகாட்டுதலும் அவர்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். தோனி என்ற பெயர் வெறும் ஒரு வீரரின் பெயர் மட்டுமல்ல. அது ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை, ஒரு வெற்றி சின்னம். அவர் தொடர்ந்து விளையாடுவது கிரிக்கெட் உலகிற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். IPL 2026 சீசனில் தோனியின் மாயாஜாலத்தை மீண்டும் காண ஆவலுடன் காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.